அந்த வீட்ல அவர் வச்சதுதான் சட்டம். வீட்டுக்கு நடுவுல அவரோட பெரிய போட்டோவை மாட்டி வச்சிருப்பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்களோட. அண்ணன் தம்பி 4 பேர்னு சொன்னீங்க. அப்ப இவர் போட்டோ மட்டும் மாட்டினா தப்பு கிடையாதா? என்ன தப்பு? சம்பாதிக்கிறது அவரு, வீடு இருக்கிறது அவர் பேர்ல, அப்புறம் என்ன? ஓ, இந்த வீடு வாங்குனது கொழுந்தனார் தான். என்னதான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் நான் போய் இந்த வீட்டை வித்துற முடியாதுல்ல. நானும் அவரும் கையில இருக்கிற போட்டோ இங்க வச்சா எல்லாருக்கும் கடுப்பு ஆகுமா ஆகாதா சொல்லு? ஒண்ணு மாமா போட்டோ வைக்கணும், இல்ல கொழுந்தனார ரேவதியா இருக்கிற போட்டோவை வைக்கணும், இல்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை வைக்கணும். ஐயோ ஏங்கா, அப்ப நான் உங்க குழந்தைனாருக்கு யாரு? அத்தி, அது என்னன்னே தெரியல. சக்திவேல் பொண்டாட்டினா ரேவதி தான் ஞாபகத்துக்கு வரா. என்ன பண்ண சொல்றா? ஒன்னு இருந்தா பிரச்சனை இல்ல, 2 வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் பேசும்போதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஐயோ, என்ன ஆள விடுமா. சுபத்ரா, எஸ்கேப். பிரபா, ம்? இங்க வா. என்னம்மா கூப்பிட்டுட்டு இப்படி உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் ஈன்னு சிரிக்கணுமா? இப்ப யாரு உன்னை என்ன பேசுனாங்க? இங்க பாருமா, நீ தானே இப்ப என்ன கூப்பிட்டு என்னென்னவோ பேசுற. அப்ப நான் போட்டுமா? ஆமா, நான் பேசலன்னா ஒரு நிமிஷம் கூட உன்னால நிக்க முடியாது. வேற யாராவது செருப்பு எடுத்து அடிச்சா கூட திரும்ப திரும்ப போய் நிப்ப இல்ல? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏண்டா, திரும்ப அம்மா ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டா குறைஞ்சு போயிடுவியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் சொல்லிதான் நீ கேக்குற. என் கூட நீ உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா பிரபா? சாரி. எல்லாம் என் நேரம். என்னம்மா? சரி, அந்த கபோர்டு கிட்ட ஒரு போட்டோ வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. வரும்போது இதெல்லாமா தூக்கிட்டு வந்த? உங்க அப்பா கூட நாம இருக்கிற போட்டோடா. இத எப்படிடா வீட்ல விட்டுட்டு வர சொல்ற? இத எங்கயாவது மாட்டணுமே பிரபா. எங்கேயும் மாட்ட வேணாம், இந்த ரூம்லயே வச்சுக்கலாம். ஏன் ரூம்ல வச்சு நானே அழகு பாக்குறதா? வேற எங்க மாட்ட சொல்ற? எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல மாட்டணும். வா.